அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை, இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்ததை விட பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். தேவையற்ற செலவு எதுவும் இந்த வாரத்தில் இருக்காது. பிறருக்கு கொடுத்து வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு வரும். உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. திருமண முயற்சியாக ஈடுபட்டு இருக்கவங்க இழுபறியாக இருக்குது, சாதகமான ஒரு பதிலே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பொறுத்தவரையிலும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு அனுகூலமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணியில் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. சக பணியாளர்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஆனாலும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி ஒரு சிலர்லாம் வங்கியில் கடன் உதவி கேட்டிருப்பீங்க. அது ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும். கரெக்டான டைமில் கிடைக்காம ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வங்கி கடன்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட இருப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான பிரச்சனை எதுவும் இந்த வாரத்தில் பெரிதாக உங்களை பாதிக்காது. பணியில் இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு சலுகை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு மங்கள யோகக்காரகனாகவும் வெற்றியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வார தொடக்கத்திலேயே தொழிலில் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். தொழிலில் முன்னோக்கி செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் நிறைய கிடைக்கும். பணி இடத்துலையும் பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. குடும்பம், திருமண வாழ்க்கை, இது எல்லாமே மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை இந்த டைம் எடுப்பீங்க. அந்த முடிவு கூட உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் கிடைக்க போகுது. காதலிச்சிட்டு இருக்கவங்க கூட வீட்டில் பர்மிஷன் கேட்குற மாதிரி இருந்ததுன்னு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் கேளுங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. அதை பொறுத்தவரையிலும் சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்காங்க. அதனாலே என்னமோ நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த கன்னி ராசியில்
சித்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. விஐபிகள் யாரையாவது இந்த வாரத்தில் சந்திப்பீங்க. அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இருக்கு. இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முயற்சி செய்ய தடைப்பட்ட ஒவ்வொரு காரியமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக தான் அமைய போகுது. குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். குடும்பம் தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும். கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் படிப்படியாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கன்னி ராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, குருவினால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு சில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து கூட உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்து மற்றவங்க பிரிக்கும் போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால நீங்கள் ஜெயிச்சிருவீங்க என்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கூட இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அல்லது நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுடைய குடும்பத்தார் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி இந்த வாரத்தில் நல்ல ஒரு தன வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு. அதே மாதிரி வந்த பணத்தை தான தர்மம் காரியங்களில் தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. நல்லோர்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். தொலைதூர செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சினத்தை குறைத்துட்டு உடன் பிறப்புகளுடன் ஒத்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.